தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. உங்கள் லைஃப்பில் ஒன்று நீங்கள் நினச்சிக்குங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம கூட எவ்வளோ இருந்தாலும், கர்த்தர் நம்ம கூட இருந்தாலும், இந்த தடை கற்கள் என்கிற ஒன்று நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்கும், வந்துட்டு தான் இருக்கும். ஹலோ, நமக்கு தடை வர்றதுனால, மானிட்டர் ஆஃப் பண்ணிக்கணும், தடை வர்றதுனால நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என் கூட இல்லையோ, ஆண்டவர் என்னுடைய காரியத்தை அங்கீகரிக்கலையோ அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நினைச்சிருவோம். கிடையாது கிடையாது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார். அப்போ ஒன்று நீங்கள் நினச்சிக்கணும், தடை வந்த உடனே நமக்கு என்னமோ தடை வருது, ஆண்டவரை நிறுத்துறாரா இல்லை அப்படின்னு சொன்னால் பிசாசு தடுக்கிறானா, ஆண்டவர் எங்கள் கூட இல்லையா அப்படின்னு நினைக்கவே கூடாது. அவ்வளோதான். ஒரு தடை வந்துருச்சுன்னா அடுத்தது உடனே முயற்சி எடுக்கணும், தைரியமாக முயற்சி எடுக்கணும். அதான் வேதம் சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், இந்த 7 தரம் விழுந்தாலும் அப்படின்னு சொல்றது வெறும் பாவத்தை சொல்லல, அசுத்தத்தை சொல்லல. நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் 7 டைம் நமக்கு அறியாம விழுற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் வேணும். என்ன வந்தாலும், உங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் நீங்க ஒன்று மனசுல நினைக்கணும், ஓகே இது சிலது உடனே மாறும், சில தடைகள் உடனே சரியாகும், சில தடைகள் நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் கூட மாறாது, மரணம் வரைக்கும் கூட மாறாது. தேவனுடைய மனுஷன், அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தர் அவருக்கு ஒரு முள்ளு கொடுத்தாரு. அந்த முள்ளு எத்தனை வருஷம் வரைக்கும் இருந்துச்சு சொல்லுங்க? மரணம் வரைக்கும் அவருக்கு முள்ளு இருந்துச்சு. பட் அந்த முள்ளு இருந்ததுனால அந்த முள்ளுக்கு பின்னாடியே போய் டைமை வேஸ்ட் பண்ணாரா? அது ஒரு வாரத்தில் இருக்கட்டும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவ்வளோதான். அதுக்கு ஆண்டவர் அந்த நேரத்துக்கு அந்த பலன் தருவார். அது சில நேரத்தில் துக்கப்படுத்தும், சில நேரத்தில் கஷ்டப்படுத்தும். ஆனா அவர் அடுத்த விஷனுக்கு உடனே காலடி எடுத்து வச்சிட்டாரு. சரி, இதே பார்த்துட்டு இருக்காதப்பா, அடுத்ததுல போப்பா, இதே பார்த்துட்டு இருக்காதப்பா. இன்னைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. நான் நம்புறேன், இந்த 100 days ஜெபத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன வந்தாலும் ஒரு நாள் துக்கப்படலாம், 2 நாள் துக்கப்படலாம், கூடி போனா ஒரு வாரம் வரைக்கும் கூட துக்கப்படலாம். சரி பரவாயில்ல அப்படின்னு. எவ்வளவு பெரிய தலைவன் மோசே இறந்தாலும் உலகத்திலே அதிகமான துக்கம் கொண்டாடினது யாருக்கு அப்படின்னா மோசை தான். ஆனாலும் எத்தனை டேஸ் அப்படின்னா சொல்லுங்க? 40 days தான், 40 நாள் தான். தலைவனா இருந்தா கூட மரிச்சிட்டா அவருக்காக துக்கம் கொண்டாடுற நாள் 40 days தான். ஆனா தாவீது 7 days. சரி மறந்துரு, அவ்வளவுதான், முடிஞ்சு. அது உடனே கிளம்புங்க பாளையத்தை. ஆண்டவரே அப்படிதான் விருப்பப்படுறாரு. அதனால இன்றைக்கு யாரோ ஒருத்தர் உங்களை விட்டு போச்சு, ஏதோ ஒன்று போச்சுன்றதுக்காக அப்படியே முடங்கி நீங்க படுக்கவே கூடாது, முடங்கி படுக்கவே கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ரகபோத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த ஈசாக்கு ரகபோத்துல இருந்து மட்டும் திருப்தி ஆகல, ரகபோத்துல வெற்றி கிடைச்சது உடனே நெக்ஸ்ட் அடுத்த தரவுக்கு போயிட்டாரு. சார் என்ன விஷயம், என்ன விஷயம்? நான் நம்புறேன், அந்த ஈசாக்காய் கர்த்தர் உங்களை எல்லாரையும் அபிஷேகம் பண்ண தலை மேல கயத்தை வச்சிருங்க. தகப்பனே தகப்பனே தகப்பனே, இந்த 9வது நாள் நீங்க டைரக்டா எங்களை என்கவுண்டர் பண்ணதை நாங்க பார்த்தோம். நீங்க நேருக்கு நேர் எங்களை பார்த்ததை நாங்க உணர்ந்துட்டோம். இந்த சத்தம் யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ அவங்க எல்லாம் போய் சேரட்டும். இப்போ என் பிள்ளைங்க தலை மேல கையை வச்சிருக்கும் போதே ஒரு மகிமை இறங்கி, இனி அதை பார்க்க கூடாது, இனி அதை யோசிக்க கூடாது, இனி அது என் பிள்ளைங்களுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடாது. உன் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணுவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த 9வது நாள் ஜெபம் முடியும் போது சகலமும் மறக்கப்பட்டு எங்க பிள்ளைகளை நீர் நேர்த்தியாய் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உங்க பிள்ளைகளுக்காய் ஊழியக்காரனாகிய நான் கெஞ்சுறேன் ஆண்டவரே, திறப்புல நிக்கிறப்பா. ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, ஒரு உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே, கொடுங்கப்பா. சாட்சியா நிறுத்தும், உங்க மகிமை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்காய் உழைக்கிற தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதி, பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.